பைபிள்லயே அதிக வருஷம் வாழ்ந்தது மெத்தூசலா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 969 இயர்ஸ் வாழ்ந்தாரு. ஆனா அவர் லைஃப்க்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய சீக்ரெட் உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் டு தி சீரிஸ் பியூட்டி ஆஃப் தி பைபிள் பார்ட் 3. மெத்தூசலாவை பத்தி பைபிள்ல ஹார்ட்லி 5 அல்லது 6 வசனங்கள் தான் இருக்கும். அவரை பத்தி பெருசா எதுவும் சொல்லப்படல. அவர் வாழ்ந்தது 969 வருஷம், அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ரகசியம் எங்க அடங்கி இருக்குது அப்படின்னா அவர் பெயர்ல அடங்கி இருக்குது. மெத்தூசலா அப்படின்னா when he dies it shall be sent அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அதாவது அவர் மரிக்கும் போது அது அனுப்பப்படும், இல்ல அது வரும் அப்படின்னு சொல்லி அதை குறிக்குது. அவர் மரிச்ச வருஷத்துல என்ன நடந்துச்சு? அப்போதான் நோவா காலத்து பெருவெள்ளம் வந்துச்சு. அப்போ அவர் மரிக்கும் போது அந்த வெள்ளம் வரும் அப்படிங்கிறது முன்குறிக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் மெத்தூசலாவோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்கிறாரு. எதுக்காக? ஜனங்க அதுக்குள்ள மனம் திரும்பிடுவாங்களா, இப்பவாவது மனம் திரும்புவாங்களான்னு சொல்லி 969 வருஷம் வெயிட் பண்ணிருக்கிறாரு. வெயிட் பண்ணிட்டு தான் அந்த பெருவெள்ளத்தை அனுப்பியிருக்கிறாரு. மனுஷங்க மனம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு மனுஷனை 969 வருஷம் அவர் வாழ வச்சாரு. வாழ வச்சது மட்டும் இல்ல, எந்த இடத்துலையுமே அவங்க மனம் திரும்பணும் நான் வெயிட் பண்ண எங்கேயுமே எம்பசைஸ் பண்ணல. அழகா அந்த 5-6 வசனத்துல மெத்தூசலா 969 வருஷம் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி வசனங்கள்ல பெரிய மெசேஜை அடக்கிட்டாரு. இதுதாங்க பியூட்டி ஆஃப் தி பைபிள். இது மாதிரி பைபிள்ல இருக்கிற நிறைய பியூட்டிஃபுல்லான காரியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பாய்.